நேற்று வரை தியேட்டர் வாசல்லையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் தளபதி தளபதி என்று சுற்றி கொண்டிருந்த தமிழக இளைஞர்கள் இன்று காலையிலேயே டிவியை திறந்து சட்டசபை கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகின்றதா? இது ஏதோ கற்பனை கிடையாது. இன்று தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கும் ஒரு நிஜமான சமூக புரட்சி. இதற்கு ஒரே ஒரு பெயர்தான் காரணம். அது முதலமைச்சர் விஜய். நாங்க பாட்டுக்கும் ஜாலியா ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தோம். எங்களை போய் 24 மணி நேரமும் செய்திகளையும் சட்டசபையும் பார்க்க வச்சிட்டிய விஜயண்ணா என்று இளைஞர்களே மீம்ஸ் போட்டு தள்ளும் அளவிற்கு தமிழக அரசியல் களம் இன்று மிகப்பெரிய சினிமா தியேட்டராக மாறியிருக்கின்றது. ஒரு உச்ச நட்சத்திரத்தின் ரசிகர்கள் அவர் திரையில் பஞ்ச் டைலாக் பேசுவதை கொண்டாடுவதைப் போல அவர் சட்டசபையில் ஒரு சட்டத்தை இயற்றுவதையும் ஒரு லைவ் ஆக்ஷன் திரைப்படத்தைப் போலவே பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் சினிமா பிம்பம் அரசியல் பிம்பமாக மாறும் அந்த மேஜிக். இதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கிய காரணம் விஜய் கடந்த பல ஆண்டுகளாக தனது மக்கள் இயக்கம் மூலம் மாணவர்களின் கல்விக்கும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் போட்ட அந்த வலுவான அடித்தளம்தான். தங்களை வழிநடத்தும் ஒரு நபர் மிக உயரிய பதவியில் இருக்கும் பொழுது அந்த அமைப்பின் மீது இளைஞர்களுக்கு ஆர்வம் வருவது முற்றிலும் இயல்பானது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தபொழுது எப்படி எந்த தொடர்பும் இல்லாத இளைஞர்கள் கூட அரசியலை கவனிக்க தொடங்கினார்களோ அதே போன்ற ஒரு சூழல்தான் இன்று தமிழகத்திலும் நிலவுகின்றது. இன்றைய ஜென்னிசெட் இளைஞர்களுக்கு அரசியலை ஒரு பாடமாக சொன்னால் பிடிக்காது. ஆனால் அதை ஒரு சுவாரஸ்யமான மீம் கலாச்சாரமாக மாற்றினால் அவர்கள் அதை உற்று நோக்குவார்கள். முதலமைச்சர் விஜயின் ஒவ்வொரு நகர்வும் அவர் எதிர்க்கட்சிகளுக்கு அளிக்கும் பதிலடிகளும் இன்று சமூக வலைதளங்களில் மாஸ் வீடியோக்களாக ட்ரெண்ட் ஆகின்றன. இதன் மூலம் இதுவரை அரசியலில் இருந்து விலகியிருந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்று தங்களின் உரிமைகளையும் அரசின் திட்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான அறிகுறி என்றே சொல்லலாம். பொழுதுபோக்கில் திளைத்திருந்த ஒரு தலைமுறையை அதிகாரத்தின் பக்கமும் விழிப்புணர்வின் பக்கமும் திசை திருப்பியிருக்கும் இந்த மாற்றம் வரும் காலங்களில் தமிழக அரசியலில் இன்னும் என்னென்ன அதிரடிகளை கொண்டு வரப்போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.